ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பை சார்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் பை சார்ட்னா என்ன, அதோட எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்தோம். இந்த வீடியோவில் அதோட ப்ராப்பர்ட்டிஸான லேபிள், ஸ்டார்ட் ஆங்கிள், எக்ஸ்ப்ளோட், ஷேடோ, கலர்ஸ் எப்படி ஸ்பெசிஃபை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நான் லாஸ்ட்டு கொடுத்த எக்ஸாம்பிளை எடுத்துக்கிறேன். ஸோ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளோட அவுட்புட் இதுதான். பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் plain pie chart display ஆயிருக்கு. நம்ம இதுக்கு லேபிள் கொடுத்துக்கலாம். L1 is equal to எத்தனை நம்ம டேட்டா கொடுத்துருக்கோமோ கரஸ்பாண்டிங் நம்ம லேபிள்ஸ் கொடுத்துக்கலாம். கோட்ஸ்ல கொடுத்துக்கணும். டேட்டா எத்தனை இருக்கோ அத்தனை லேபிள்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லேபிள்ஸ் எனக்கு டிஸ்பிளே பண்ணணும்னா இந்த இடத்துல பை அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல நான் ஆல்ரெடி இந்த டேட்டாவை பிளாட் பண்ணதுக்காக இந்த வேரியபிள் கொடுத்துருக்கேன். அது பக்கத்துலேயே நம்ம லேபிள் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி L1 கொடுத்துக்கலாம். இது பை ஃபங்க்ஷனுடைய ஆப்ஷன். லேபிள் அப்படின்ற பேராமீட்டருக்கு நான் L1 இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். L1ல தான் நான் எல்லா லேபிள்ஸ் கொடுத்துருக்கேன், டேட்டா கரஸ்பாண்டிங் லேபிள்ஸ் எல்லாமே. இப்போ எப்படி டிஸ்பிளே பண்ணுறது பார்க்கலாம். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் பைக், கார், சைக்கிள், ட்ரக், பஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ 0 ஆங்கிள்லேருந்து ஸ்டார்ட் ஆகிறத நம்ம பார்க்கலாம். இப்போ எனக்கு பர்டிகுலர் அந்த பைக் மட்டும் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகணும் அப்படின்னும் போது நம்ம எக்ஸ்ப்ளோர்ட் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். E1 கொடுத்துக்கிறேன். E1 is equal to எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர்ட் பண்ணுமோ அதோட வேல்யூ நம்ம கொடுத்துக்கலாம். 0.1, மற்ற எல்லாமே எனக்கு சேமா வரணுன்றதுனால 0ன்னு கொடுத்துக்கிறேன். அதே போல பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர்ட் ஈக்குவல் டு E1 அப்படின்னு கொடுத்துக்கலாம். ரன் பண்ணிக்கிறேன். 0.1 கேட்ட வேல்யூ மாதிரி நமக்கு இந்த பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் பேராமீட்டருக்கு உண்டான வெஜ் மட்டும் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் நம்ம தேவையான வெஜ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் சைக்கிள் மட்டும் 0.2 கொடுத்துக்கிறேன். ரன் பண்ணி பார்க்குறேன் எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, நம்ம எந்த பார்ட் வேணுமோ அந்த பார்ட்டை எக்ஸ்ப்ளோர்ட் பண்ணிக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி மூலிமா. அதே போல் எனக்கு ஷேடோ வேணும்னா ஷேடோ இஸ் ஈக்குவல் டு ட்ரூ கொடுத்துக்கலாம். இது ஒரு பூலியன் வேல்யூ, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். நமக்கு தேவை அப்படின்னும் போது நம்ம ட்ரூ அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஷேடோ நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஷேடோவோட நமக்கு இந்த பை சார்ட் டிஸ்பிளே ஆயிருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் கலர்ஸ் தான் நமக்கு வரும். ஃபர்ஸ்ட் ப்ளூ, ஆரஞ்சு, க்ரீன், ரெட், வயலட். இப்போ நமக்கு தேவையான கலர்ஸும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அது எப்படின்றத பார்ப்போம். ப்ளூ, சி, சயான், க்ரீன், பிளாக், ரெட். நம்ம ஃபுல் நேமும் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா ஸ்டார்டிங் லெட்டர்ஸ் கூட கொடுக்கலாம். பை ஃபங்க்ஷனில் கலர்ஸ் இஸ் ஈக்குவல் டு C1. நான் சேவ் பண்ணிக்கிறேன், ரன் பண்ணுறேன். பாருங்கள், இதோட அவுட்புட்டை நம்ம கொடுத்த ப்ளூ, சயான், க்ரீன், பிளாக், ரெட் டிஸ்பிளே இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இதான் இந்த எக்ஸாம்பிள் மூலியம் உங்களுக்கு பை சார்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாபிக் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.